நீங்கள் கேட்கவிருப்பது ஊக்குவிப்பு மோட்டிவேஷன் என்ற ஆங்கில புத்தகத்தின் தமிழாக்கம். ஆசிரியர் திரு பிரையன் ட்ரேசி. மொழிபெயர்ப்பாளர் திருமதி நாகலட்சுமி சண்முகம். ஒலி வடிவில் வழங்குபவர் செண்பகராஜ். முன்னுரை. எந்த ஒரு நிறுவனத்திலும் மிகவும் குறைவாக பயன்படுத்தப்படுகின்ற ஆனால் மிகவும் விலையுயர்ந்த வளம் அதன் மக்கள்தான். வளர்ச்சி, உற்பத்தித்திறன், செயற்திறன், சாதனை, லாபம் ஆகியவற்றுக்கான மிக உயர்ந்த ஆற்றல் ஒரு சராசரி நபரின் திறமைகளில்தான் அடங்கியுள்ளது. நிர்வாகத்தின் மிக முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்றை பற்றி இந்நூலில் நீங்கள் கற்றுக்கொள்ளவிருக்கிறீர்கள். ஊழியர்கள் மிக உயர்ந்த செயற்திறனுடன் செயல்பட்டு மகத்தான விளைவுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களை ஊக்குவிப்பதற்கான திறன்தான் அது. உங்கள் ஊழியர்கள் உங்கள் நிறுவனத்திற்கு அதிகபட்ச பங்களிப்பை வழங்க உதவக்கூடிய பல சிறந்த யோசனைகளையும் இதில் நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள். மக்களை உங்களால் நேரடியாக ஊக்குவிக்க முடியாது, ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே ஊக்குவித்துக் கொள்ளுவதற்கு குறுக்கே நிற்கின்ற முட்டுக்கட்டைகளை உங்களால் தகர்த்தெறிய முடியும். அனைத்து ஊக்குவிப்புமே சுய ஊக்குவிப்புதான். சுய ஊக்குவிப்பிற்கான இந்த ஆற்றல் இயல்பாகவும் எந்த தடையுமின்றியும் விடுவிடுக்கப்படுவதற்கு ஏற்ற ஒரு சூழலை உங்கள் ஊழியர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டியது ஒரு மேலாளர் என்ற முறையில் உங்களுடைய பொறுப்பு. ஒரு சராசரி நபர் தன் திறனில் 50% மட்டுமே பயன்படுத்தி வேலை செய்வதாக ஓர் ஆய்வு தெரிவிக்கிறது. மீதி 50% திறன் சக ஊழியர்களுடனான அரட்டைகளில் வீணாக்கப்படுகிறது, அல்லது இணையதளத்தை துழாவுதல், நீண்ட தேநீர் இடைவேளைகளையும் உணவு இடைவேளைகளையும் எடுத்துக் கொள்ளுதல், காலையில் தாமதமாக வேலைக்கு வந்துவிட்டு மாலையில் முன்னதாகவே வீட்டிற்கு புறப்பட்டுச் செல்லுதல், வேலை நேரத்தில் தனிப்பட்ட விவகாரங்களை கையாளுதல் ஆகியவற்றின் மூலம் நாம் நம்முடைய நேரத்தை விரயம் செய்யும் போது நம்முடைய திறனில் 50% வீணாகிறது. இந்த நேர விரயத்திற்கும் அதன் விளைவாக நிறுவனங்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார இழப்பிற்குமான முக்கிய காரணங்களில் ஒன்று தங்கள் வேலையின் மீது போதிய கவனம் செலுத்தி செயல்படுவதற்கு ஊழியர்களிடம் ஊக்கம் இல்லாததுதான். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள வேலைகளை செய்து முடிப்பதற்கான அவசரமும் கவனமும் அவர்களிடம் இல்லை. இது ஒரு நல்ல மேலாளர் சுலபமாக தீர்த்துவிடக்கூடிய ஒரு சவால்தான். பயன்படுத்தப்படாத 50% திறனை கைவசப்படுத்துங்கள். உங்கள் ஊழியர்கள் பயன்படுத்தாத அந்த மீதி 50% திறனுக்கும் சேர்த்துத்தான் உங்கள் நிறுவனம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது. எனவே அவர்கள் அந்த 50%ஐ பயன்படுத்தி அந்த நேரத்தையும் ஆற்றலையும் கொண்டு அதிகமான வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கும்படி செய்வது உங்கள் வேலை. நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகின்ற மூலதனத்தின் மீது மிக உயர்ந்த பதிலீட்டை பெறுவதுதான் ஒரு வியாபாரத்தின் நோக்கம். அந்நிறுவனத்தில் வேலை செய்கின்ற மக்களுடைய ஆற்றலிலிருந்து அதிகபட்ச விளைவுகளை பெறுவதுதான் நிர்வாகத்தின் இலக்காகும். பொருளாதார மூலதனம் டாலர்களில் கணக்கிடப்படுகிறது. மனித மூலதனம் ஒரு தனிநபரின் உளரீதியான ஆற்றலையும் உணர்ச்சி ரீதியான ஆற்றலையும் உடல் ரீதியான ஆற்றலையும் உள்ளடக்கியுள்ளது. மனித மூலதனத்தை உச்சபட்சமாக அதிகரித்து அதை பயன்படுத்தி நிறுவனத்திற்கு மிகவும் மதிப்பு வாய்ந்த மற்றும் மிகவும் முக்கியமான விளைவுகளை பெறுவதுதான் ஒரு மேலாளர் என்ற முறையில் உங்கள் வேலையாகும். ஊக்கமிழக்கச் செய்யும் 2 காரணிகளை களையிடுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் மக்களை ஊக்கமிழக்கச் செய்கின்ற 2 முக்கிய காரணிகள் இருக்கின்றன. அவை இரண்டும் குழந்தை பருவத்தில் தொடங்கி இளமை பருவத்தின் ஊடாக வளர்ந்து நாம் பெரியவர்களாக ஆன பின்பும் தொடர்ந்து நீடிக்கின்றன. அவை எதிர்மறை போக்குகள் என்று கூறலாம். முதலாவது காரணி தோல்வி குறித்த பயம். வெற்றிக்கும் சாதனைகளுக்கும் குறுக்கே நிற்கின்ற மாபெரும் முட்டுக்கட்டை அதுதான். குழந்தை பருவத்தில் நம்மை நோக்கி அழிவுபூர்வமான விமர்சனங்கள் ஏவப்பட்டதன் விளைவாக நாம் வளர்ந்த பிறகும் கூட நம்முடைய வேலையில் தவறு செய்வது குறித்த ஒரு பயத்துடன் அல்லது நம் தொழில் வாழ்க்கையில் நாம் தோற்றுவிடுவோமோ என்ற ஒரு பயத்துடன் நாம் வாழுகிறோம். இந்த பயம் நம்மை முடக்கி போட்டு விடுகிறது. துணிந்து ஒரு செயலில் இறங்குவதிலிருந்தும் புதிய பொறுப்புகளை Sample complete. Ready to continue?